ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் லிவர் கிரேவி அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ லிவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிவரை எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த ப்ராசஸ் பார்க்குறோம். லிவருக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின்னை முதல்ல ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். லிவர்னாலே ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த கவுச்ச வாசனை போகிறதுக்காக ஒரு ஃபுல் பூண்டையும் நல்லா தட்டி நம்ம இந்த லிவரோடு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த லிவரில் எல்லா இடமும் இதை அப்ளை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த லிவருக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் இல்லாமல் நம்ம சமைக்கும் போது நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த ஸ்மெல் இல்லாததுனால சாப்பிடுவாங்க. ஸோ அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். லிவர், தக்காளி பேஸ்ட், வெங்காயம் கசகசா பேஸ்ட், பட்டை கிராம்பு, கரம் மசாலா, தக்காளி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான ஆயில் ஆட் பண்ணுறோம். பட்டை கிராம்பு ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி மசிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஓகே, நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் எண்ணெயில் போடும்போது நல்ல கலர் கிடைக்கும். அதனால் நம்ம இப்போது எண்ணெயிலேயே நம்ம போட்டுடுறோம். நல்லா கலந்து விடுங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிவர் ஆட் பண்ணுறோம். லிவருக்குன்னு அந்த ஸ்மெல் இல்லாமல் லிவர் நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறோம். இன்க்ரீடியன்ஸில் காட்டியிருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு இன்க்ரீடியன்ஸில் காட்டுறதுக்கு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கசகசா இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த லிவர் வேகும் போது நல்லா சாஃப்டாக வேகும், ரஃப்பாக இருக்காது. அந்த கசகசாவும் வெங்காயமும் பேஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது அந்த லிவருக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க.
கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அந்த கறி மசாலான்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மசாலா இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் வந்து நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு அப்படியே வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது. நல்லா ஓரளவு வெந்துருச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். சீரகத்தூள், மிளகுத்தூள் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஓரளவு குக் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கிரேவி திக்காகணும். திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓரளவு திக்காயிடுச்சு. ஸோ நம்ம க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கடைசியாக ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். பட் வந்து அதோட காரம் இறங்காது. கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், தேங்க் யூ.